மாற்றுத்திறனாளிகளின் சம வாய்ப்பு சம பங்கேற்பு உரிமைகளுக்காய் ஓங்கி ஒலிக்கிறது சவால் முரசு. ஹெலன் கெல்லர் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் வழங்கும் தொடர் பயிற்சி வகுப்புகள். பாடம் அரசியல் அறிவியல், பகுதி 4, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அம்சங்கள். வழங்குபவர் திரு கோவர்தனன் அவர்கள், ஆய்வாளர், கைத்தறித்துறை. வாங்கி நாட்டையும் வாங்குது அரசியல், இந்த நாட்டையும் வாங்குது அரசியல். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடைய உருவாக்கம், அப்புறம் எப்படி அவங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க, அதை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டத்துடைய சிறப்பு இயல்புகள், அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பகுதியா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு இயல்புகள். ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க. இது உலகில் மீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், அதாவது லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒரிஜினலி 395 ஆர்டிகல்ஸ் இருந்தது, 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல், அதாவது 395 ஷரத்துகள். ஆர்டிகல்னா ஷரத்துகள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் ஒரிஜினலி இருந்தது. தற்போது 2019ஆம் ஆண்டு வரை 470 ஆர்டிகலா வந்திருக்கு, 25 பார்ட்ஸ் பகுதிகள், அப்புறம் 12 அட்டவணைகள். இந்த 3 விஷயம் அட் பிரசன்ட் இன் 2009. இப்போ நீங்க கேட்கலாம், என்ன இது ஆர்டிகல்னா என்ன, இந்த பார்ட்னா என்ன, இந்த ஷெட்யூல்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு புத்தகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த புத்தகத்துக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்னு இருக்கும். யூனிட் 1, யூனிட் 2ன்னு இருக்கும். அப்புறம் அந்த யூனிட்குள்ள சாப்டர்ஸ்னு இருக்கும். அந்த சாப்டர்ஸ்குள்ள எக்ஸசைஸ்னு இருக்கும். அது போலதான் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தோடைய ஒரு பெரிய புத்தகம் இது. இந்த புத்தகத்துக்குள்ள ஆர்டிகல்ஸ்னு இருக்கு, பகுதிகள்னு இருக்கு, ஷெட்யூல்னு இருக்கு. புரியுதுங்களா? இதனாலதான் நம்ம இந்த ஆர்டிகல்னா என்ன, இந்த பார்ட்னா என்ன, ஷெட்யூல்னா என்னன்னு உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. இதுல கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, முக்கியமான ஆர்டிகல்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்டிகல் 14 என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, சம உரிமை, அனைவருக்கும் சம உரிமை அப்படின்றது ஆர்டிகல் 14 வரும். இது போல ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அப்புறம் ஆர்டிகல் 32 ரிட் ப்ரொவிஷன்ஸ். இது போல முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. ஓகே, நம்ம இந்திய அரசியலமைப்பு நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம் சொல்றோம்ல. ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்பிள் எந்தெந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா, இந்தியா, இந்த 2 நாடு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கு எக்ஸாம்பிள். எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு எடுத்துக்காட்டு நாடுகள் இந்தியா மற்றும் அமெரிக்கா. இதை எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம்னா இங்கிலாந்து. இங்கிலாந்து அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க இங்கிலாந்தோடைய அரசியலமைப்பு சட்டத்தை. இங்கிலாந்து. ஓகே, அப்புறம் 2வது ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, drawn from various sources. எந்தெந்த நாட்டிலிருந்து என்னென்ன அம்சங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்காக கடன் வாங்கப்பட்டது. உதாரணம் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஎஸ்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். இதே அடிப்படை கடமைகள் அப்படின்றது ரஷ்யால இருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ன்ற கான்செப்ட் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். அது போல பல்வேறு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நாம எடுத்திருக்கோம். அப்புறம் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையான பகுதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போது உள்ள பெரும்பான்மையான பகுதி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து தான் எடுக்கப்பட்டது. மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் borrowed from கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இது முக்கியமான பாயிண்ட், அடிக்கடி கேள்வியா கேட்கப்படுது. அப்புறம் பி.ஆர். அம்பேத்கர் இத பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ransacking ஆஃப் ஆல் நோன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ransacking ஆஃப் ஆல் நோன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. ransacking அப்படின்றது
அதாவது மற்ற நாட்டில் உள்ள அரசியலமைப்பில் உள்ள சிறப்பான விஷயங்களை எடுத்து நம்ம அரசியலமைப்புல தொகுத்து இருக்காங்க. அதுதான் இதுக்கான மீனிங். இந்த ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணுங்க, இது கேள்வியாக கேட்க வாய்ப்பு உள்ளது. இது ஆங்கிலத்துல தான் நோட் பண்ணுங்க, ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மேட் பை டாக்டர் அம்பேத்கர். ஓகே, மூணாவது பாயிண்ட், பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் பிளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை. பாதி நெகிழும் பாதி நெகிழா தன்மை கொண்டது. நோட் பண்ணுங்க, பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் பிளெக்சிபிலிட்டி, பாதி நெகிழும் பாதி நெகிழா தன்மையுடையது. இதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, ரீஜிட்னா என்ன, பிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன்னா என்ன, இதுக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரியணும். இது கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டு. இப்போ ரீஜிட் நெகிழா தன்மையுடையதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மையோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது ரீஜிட் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரிக்வயர்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். அதுதான் வந்து ரீஜிட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட இது குடியரசுத் தலைவரை பதவி இம்பிஞ்ச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வது, இது போல சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம செய்ய முடியும். ஆனா சில விஷயங்களை வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே செய்யலாம். அதுதான் வந்து பிளெக்சிபிள் ஃபீச்சர். அதாவது ரீஜிட் ஃபீச்சர்னா அரசியலமைப்பை திருத்துவதற்கு சிறப்பு பெரும்பான்மை இருக்க வேண்டும். அது வந்து ரீஜிட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், நெகிழா தன்மை கொண்டது. இது நெகிழும் தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, சில சாதாரண சட்டத்தை சாதாரண இயற்ற முடியும். அதுதான் வந்து நெகிழும் தன்மை கொண்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா பாதி நெகிழும் பாதி நெகிழா தன்மை ரெண்டுமே இருக்கும் இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்துல. புரியுதுங்களா? ஓகே, இப்போ உலகத்திலேயே வந்து ரீஜிட் கான்ஸ்டியூஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? வெறும் ரீஜிட் ஃபீச்சர் மட்டும் தான் அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன். யுஎஸ் கான்ஸ்டியூஷன் வந்து வெரி ரீஜிட் கான்ஸ்டியூஷன் அது. இதே வந்து பிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா யூகே, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து பிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். ஓகே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமானது, அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஆர்டிகல் 368 நம்ம பார்த்தோம். 368 என்பது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான வழிமுறைய சொல்லும். நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து 3 வகையா திருத்தலாம். சிம்பிள் மெஜாரிட்டிலேயே சில விஷயத்துல வந்து திருத்தலாம். சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன சொல்றது, 1/3 மெஜாரிட்டி, 3 1/4 பெரும்பான்மை இருப்பது சிம்பிள் மெஜாரிட்டி. இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி, 3 2 இருக்க வேண்டியது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதே போல ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் மோர் தென் half of the states with ratification அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது 3 2 மெஜாரிட்டியும் இருக்கணும். அதே சமயம் மாநிலங்கள் இருக்குல்ல, மொத்தம் 29 மாநிலங்கள்ல 15 மாநிலங்களாவது குறைந்தபட்ச ஆதரவு தெரிவிக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு மசோதாவும் வந்து இருக்கு. உதாரணம், இந்த ஜிஎஸ்டின்ற ஒரு மசோதா இப்ப பாஸ் பண்ணாங்கல்ல 2017ல, ஜிஎஸ்டி சட்டம். ஜிஎஸ்டி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2/3 மெஜாரிட்டியில பார்லிமெண்ட் அந்த பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயம் பாதி மாநிலங்களுக்கு மேல இதுக்கு ஆதரவு தெரிவிச்சதுனாலதான் அந்த மசோதாவா வந்து வெற்றி அடைஞ்சது. அது ஒரு சட்டமா கொண்டு வரப்பட்டது. ஓகே, அப்புறம் வந்து பில்ஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மசோதானா என்ன, சட்டம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மசோதா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 அவைகளில் ஏதாவது ஒரு அவைகளில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஒரு அவையில் வந்து அது வெற்றி பெற்றால் இன்னொரு அவை, உதாரணம் வந்து லோக்சபால ஒரு பில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பில்ஸ் ஆக்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பில் அப்படின்னா மசோதான்னு தமிழ்ல நம்ம சொல்லுவாங்கல்ல, மசோதா அப்படின்றது பில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆக்ட் அப்படின்றது சட்டம். ஒரு மசோதா என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயத்த அரசு வந்து சட்டமா நிறைவேற்ற போறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பில் ஒன்னு ரெடி பண்ணுவாங்க. ஒரு மசோதா ரெடி பண்ணி அதை ஏதாவது ஒரு அவையில தாக்கல் செய்வாங்க. இப்போ வந்து ஒரு மத்திய அரசு வந்து ஒரு சட்டத்தை உருவாக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜிஎஸ்டி பில்
வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி பில்லுன்னு ரெடி பண்ணி அதை ஏதாவது ஒரு அவையில, இப்போ வந்து ஜிஎஸ்டின்றது ஒரு மணி பில், பண மசோதான்னு சொல்லுவாங்க. பண மசோதா வந்து லோக்சபையில தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் லோக்சபால ஒரு பண மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மசோதாவை வந்து லோக்சபையில இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்ட பிறகு அந்த மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்துவாங்க ஒரு அவையில. ஓகே, ஒரு அவையில வாக்கெடுப்பு நடத்தி ஒருவேளை அந்த மசோதா முதல் அவையில வெற்றி பெற்றால் அந்த மசோதா அடுத்த அவை, இப்போ வந்து லோக்சபால ஒரு பில்லு வந்து வெற்றி அடைந்த பிறகு ராஜ்யசபாவுக்கு அந்த மசோதா வந்து மாற்றப்படும். திரும்ப ராஜ்யசபால அதே மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன் மீது வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அந்த வாக்கெடுப்பு நடத்தி 2 அவையிலும் ஒரு மசோதா வெற்றி பெற்ற பிறகு அந்த மசோதா குடியரசுத் தலைவருடைய கையெழுத்தாக அனுப்பப்படும். குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடும் வரையில் அதற்கு பேரு பில் அப்படின்னு சொல்லுவாங்க. மசோதா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட பிறகுதான் அது சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும். புரிஞ்சுதுங்களா? பில்லுன்னா என்ன, ஆக்ட்னா என்னன்னு? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 368ல வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே போல வந்து சிம்பிள் மெஜாரிட்டியிலும் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா சிம்பிள் மெஜாரிட்டியில ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறது வந்து இந்த 368 கீழே வராதுங்க. இப்போ உதாரணம் வந்து ஒரு மாநிலத்தை உருவாக்கணும், பேர் மாற்றம் செய்யணும், இந்த மாதிரியான ஒரு செயலுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணலாம். இப்போ வந்து 29வது மாநிலம் தெலுங்கானா வந்து உருவாக்கப்பட்டதுல 2009ன்னு நினைக்கிறேன், ஏதோ சம்திங். அதுல 29வது மாநிலம் வந்து தெலுங்கானா வந்து உருவாக்குனாங்க. தெலுங்கானா உருவாக்கிய போது அதை வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில தான் அதை வந்து சட்டமாக்குனாங்க. அது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கீழே வரல அது. ஓகே, இப்போ 3 ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்திருந்தோம் இது வரைக்கும். அதாவது லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம், அப்புறம் டிரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் பார்த்தோம், அப்புறம் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் பிளெக்சிபிலிட்டி பார்த்தோம். அப்புறம் 4வது சிறப்பு இயல்பு வந்து இந்திய அரசியலமைப்பு சிறப்பு இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னா தனியாட்சி முறையுடன் சேர்ந்த கூட்டாட்சி முறை. தமிழ்ல தனியாட்சி முறையுடன் சேர்ந்த கூட்டாட்சி முறை. அதாவது கூட்டாட்சிக்கான இயல்புகளும் நம்ம அரசியலமைப்புல இருக்கு, அதே போல தனியாட்சிக்கான இயல்புகளும் நம்ம அரசியலமைப்புல இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு அரசியலமைப்பு சட்டம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதனாலதான் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து கூட்டாட்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம சொல்றோம்ல, கூட்டாட்சி இப்ப நான் அடிக்கடி நம்ம நியூஸ்ல கூட வந்து பார்ப்போம். கூட்டாட்சிக்கு எதிரான செயல்பாடு, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம். கூட்டாட்சி அப்படின்ற விஷயம்னா என்ன? ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டாட்சிய. கூட்டாட்சியோடைய என்னென்ன இயல்புகள், கூட்டாட்சியோட இயல்புகள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவா வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2 அரசு இருக்கும். 2 அரசு, மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு 2 அரசு இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவுல 2 அரசு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே இருக்கா? அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகார பிரிவு அப்படின்னு சொல்றது. அதிகார பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசின் அதிகாரத்தை வந்து இரண்டா பிரிச்சிருக்காங்க. மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. இது போல அதிகார பிரிவு இருக்கிறது கூட்டாட்சி தத்துவத்தோட இன்னொரு சிறப்பு. அப்புறம் 3வது பாயிண்ட் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். கூட்டாட்சி நாட்டிற்கு எப்பவுமே எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். இப்ப அமெரிக்கா இருக்குல்ல, அமெரிக்கா வந்து வேர்ல்டுலயே வந்து பெஸ்ட் ஃபெடரல் நேஷனுக்கு எக்ஸாம்பிள் அமெரிக்கா. கூட்டாட்சி நாடு இருக்கு ஒரு எடுத்துக்காட்டு அமெரிக்கா. இப்போ வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இருப்பது ஃபெடரல் நேஷன். ஓகே, அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் கூட்டாட்சி நாட்டிற்கான இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சுதந்திரமான நீதித்துறை, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்ற ஒரு பாயிண்ட். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியும் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஃபெடரல் கவர்மெண்ட்.
இப்போ இந்தியாவுல பாத்தீங்கன்னா சுதந்திரமான நீதித்துறை தானே இருக்கு. இப்போ வந்து நீதித்துறையை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த நீதித்துறைன்றது ஒரு சுதந்திரமான அமைப்பு தான். யாருமே வந்து அரசு வந்து நீதித்துறையை கட்டுப்படுத்த முடியாது. நீதித்துறை நினைச்சா எந்த வழக்குகளுக்கும் எப்படி வேணா சட்டத்துக்கு உட்பட்டு தீர்ப்பு வழங்கலாம். அதுதான் வந்து சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டாட்சி, இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி ஃபீச்சர்ஸ்க்கு நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு சட்டம், ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இப்ப நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுமே, இப்ப ரிஜிட் ஃபீச்சர்னா இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யணும்னா அதை வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில தான் பண்ண முடியும். அதுதான் வந்து நெகிழா தன்மை. அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அப்புறம் வந்து பை கேமரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான வார்த்தை. பை கேமரலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 அவை கொண்ட பாராளுமன்றம். 2 அவை கொண்ட பாராளுமன்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து லோக்சபான்னு சொல்லிட்டு மக்களவை இருக்கு, அதே போல வந்து ராஜ்யசபான்னு சொல்லிட்டு மாநிலங்களவை இருக்கு. அதனால இந்தியா வந்து பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் சொல்லுவாங்க இந்தியன் பார்லிமெண்ட். அது வந்து நம்ம நாட்டோடைய ஃபெடரல் ஃபீச்சர்ஸ். இது இப்போ நம்ம வந்து மொத்தம் 6 பாயிண்ட் பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பினுடைய கூட்டாட்சி அம்சங்கள் என்னன்னு சொல்லிட்டு 6 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். முதல் பாயிண்ட் வந்து 2 அரசு இருக்கும். அப்புறம் 2வது பாயிண்ட் வந்து அதிகார பகிர்வு இருக்கும். 3வது பாயிண்ட் வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். 4வது பாயிண்ட் வந்து சுதந்திரமான நீதித்துறை இருக்கும். 5வது பாயிண்ட் வந்து நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். 6வது பாயிண்ட் வந்து பை கேமரல் லெஜிஸ்லேச்சர், ஈரவை பாராளுமன்றம். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோடைய ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யூனிட்டரினா தனியாட்சி அம்சங்கள். யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னென்னு பார்க்கலாம். இப்ப யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்னா, இப்போ வந்து ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் எப்பவுமே பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டா இருக்கும். எல்லா அதிகாரமும் மத்தியில இருந்தா அதெல்லாம் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரம் வந்து 2 பேருக்கும் பிரிஞ்சு இருந்தா அது வந்து ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதல் பாயிண்ட் வந்து வலிமையான மத்திய அரசு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து வலிமையான மத்திய அரசு இருக்கு. அதனால இது வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ், இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தோட யூனிட்டரி ஃபீச்சர். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவுக்கு. அதாவது சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், ஒற்றை அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, சில யுஎஸ் மாதிரி ஒரு நாட்டுல வந்து 2 அரசியலமைப்பு இருக்கும். அதே போல அவங்களுக்கு 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும். நம்ம வந்து சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். யுஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா டுவல் சிட்டிசன்ஷிப் சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய மத்திய அரசுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், அப்புறம் ஸ்டேட்ஸுக்கு தனியா ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். அதே போல ஸ்டேட்ஸுக்கு தனியா குடியுரிமை இருக்கும் அவங்க நாட்டுல. ஆனா நம்ம நாட்டுல ஒற்றை குடியுரிமை, ஒற்றை அரசியல் அமைப்பு சட்டம். இது வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒற்றை குடியுரிமை மற்றும் ஒற்றை அரசியலமைப்பு சட்டம் இரண்டுமே. அதுக்கப்புறம் வந்து நெகிழும் தன்மையுடைய அரசியலமைப்பு. இப்ப வந்து சில விஷயம் நம்ம சொன்னோம், ஒரு மாநிலங்களை வந்து புதுசா உருவாக்கணும் என்றாலோ அல்லது பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலோ சாதாரண ஒரு பெரும்பான்மையிலேயே அதை வந்து சட்டமாக ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் வந்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. இன்டகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைமை நீதிமன்றம் எது? சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் தான் தலைமை நீதிமன்றம். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு கீழே இருக்கிற நீதிமன்றம் ஹைகோர்ட். உயர் நீதிமன்றம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே இருக்கிற நீதிமன்றம். அதற்கு கீழே வந்து மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் இருக்கு. இதுதான் வந்து நம்மளுடைய நீதிமன்றத்தோடைய அந்த ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ஏன் இதை இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி நம்ம சொல்றோம்னா, இத வந்து 3 நீதிமன்றமும் ஒரே சட்டத்தை வந்து ஆய்வு செஞ்சு தீர்ப்பளிக்கலாம். இப்போ வந்து ஹைகோர்ட் வந்து மாநில சட்டத்தையும் ஆய்வு செய்யும், மத்திய சட்டத்தையும் ஆய்வு செய்யும். அதே போல சுப்ரீம் கோர்ட் வந்து மாநிலத்துல ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டத்தையும் ஆய்வு செய்யலாம், மத்தியில் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தையும் ஆய்வு செய்யலாம்.
இது அது மட்டும் இல்லாம ஒரு ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் வந்து தோல்வி அடைந்த பிறகு அந்த கேஸுக்கான அப்பீல் எங்க போறாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே போறாங்க. அதனால இது இன்டகிரேட்டட் ஜுடிஷியரின்னு நம்ம சொல்லுவோம். இன்டகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த நீதித்துறை. கீழ்கோர்ட்ல ஒரு வழக்கு முடிவு பெற்ற பிறகு அதன் மீது மேல்முறையீடு எங்க போவாங்கன்னா அதற்கு மேல இருக்கிற கோர்ட். இப்ப டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து ஒரு மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தண்டனை எதிர்த்து எங்க போவாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. ஒருவேளை ஹைகோர்ட்ல அந்த கேஸ் திரும்பவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது என்றால் திரும்பவும் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். அதனால ஒரே சட்டத்தை 3 கீழ்கோர்ட்டிலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை ஒரு சட்டத்தை ஆய்வு செய்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அம்சம் இருக்கு. அதனாலதான் இந்திய நீதித்துறைய இன்டகிரேட்டட் ஜுடிஷியரின்னு சொல்றோம். ஓகே. அப்புறம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ், அதாவது மாநிலங்களுடைய ஆளுநர்களை அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் வந்து மத்திய அரசுக்கு தானே இருக்கு. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு. குடியரசுத் தலைவர் வந்து மாநில ஆளுநர்களை அப்பாயிண்ட் செய்யறாரு. இதுவும் ஒரு வகையான யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் தான், இந்தியாவுடைய யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா சர்வீசஸ், அனைத்து இந்திய குடிமை பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல. இப்ப ஆல் இந்தியா சர்வீசஸ்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாக்கலாம். இப்ப ஆல் இந்தியா சர்வீஸ் பொதுவா என்ன நினைக்கிறாங்க, நிறைய போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து ஆல் இந்தியா சர்வீஸ்ல வரும்னு நினைக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ். ஆனா IAS, IPS மற்றும் IFS, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்த 3 பணியிடங்கள் மட்டும்தான் ஆல் இந்தியா சர்வீஸ்ன்ற கேட்டகரியில வருது. இந்த ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து காமன் தானே. இப்போ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செஞ்ச ஒரு IAS அதிகாரி மாநிலத்துல தானே அவருக்கு பதவி வழங்கப்படுது, போஸ்டிங்ஸ் போடுறாங்க. அதனால இதுவும் ஒன் ஆஃப் த யூனிட்டரி ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்புறம் வந்து நெருக்கடி நிலை பிரகடனம், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் நம்ம சொல்றோம். எமர்ஜென்சின்றது என்னன்னு தெரியும், அவசர கால பிரகடனம். ஏதாவது நாட்டிற்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த நெருக்கடி நிலையை வந்து பிரகடனம் செய்வாங்க. அதாவது எமர்ஜென்சி வந்து வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், அப்புறம் ஆர்ம்ட் ரெபலியன், இந்த மாதிரி கேட்டகரி, இந்த மாதிரி கேசஸ்க்கு எமர்ஜென்சியை வந்து அவங்க நம்ம குடியரசுத் தலைவர் நினைச்சா அமல்படுத்தலாம். எமர்ஜென்சி வந்து 3 வகையான எமர்ஜென்சி இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. தேசிய நெருக்கடி நிலை, அது வந்து ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி வரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்னர் ஆட்சின்னு நம்ம சொல்லுவோம்ல. கவர்னர் ஆட்சி தான் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லுவாங்க, கவர்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆர்டிகல் 356ல இருக்கு. அதுதான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி. அப்புறம் வந்து பினான்சியல் எமர்ஜென்சின்னு ஒண்ணு இருக்கு, ஆர்டிகல் 360. ஆர்டிகல் 360 வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் எமர்ஜென்சி. பினான்சியல் எமர்ஜென்சின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரேரான கான்செப்ட். இது வரைக்கும் வந்து பினான்சியல் எமர்ஜென்சியை வந்து இந்தியாவிலேயே வந்து அமல்படுத்தினது இல்லை. ஆர்டிகல் 360 பினான்சியல் எமர்ஜென்சி, இது முக்கியமானது. நேஷனல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 352 தேசிய நெருக்கடி நிலை. அப்புறம் வந்து மாநில நெருக்கடி நிலை வந்து ஆர்டிகல் 356. அப்புறம் வந்து பினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. ஓகே, இது நம்ம வந்து இப்போ வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம், அதே போல ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ், அதாவது ரெண்டு அம்சங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. ஓகே. அப்புறம் சில கோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி சில அரசியல் அறிஞர்களுடைய கருத்து, பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் சில பேருடைய கருத்துகள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது எக்ஸாம்ல டைரக்டா கொஸ்டின்ஸா வரும். இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குவாசி ஃபெடரல் அப்படின்னு ஒரு வார்த்தை, குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொன்னவர் கேசி வீர் அப்படின்னு ஒருத்தர். கேசி வீர் அப்படின்றவர் வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி கருத்து தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்கெனிங் ஃபெடரலிசம். பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாரிஸ் ஜோன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தெரிவிச்சிருந்தார். அப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பை கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவரு. கிரான்வில்லி ஆஸ்டின். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து கூட்டுறவு கூட்டாட்சி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னவர் கிரான்வில் ஆஸ்டின். அப்புறம்
இந்திய அரசியலமைப்பை வந்து ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சி, ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சி அப்படின்னு சொன்னவர் ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படின்றவர். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணுங்க. இது வந்து அடிக்கடி கேள்விகள்ல வந்து கேக்குறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சவால் முரசு நமக்கான ஊடகம், நமக்கு நாமே ஊடகம்.